வந்து நம்ம சிஸ்டர் சித்ரா வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் ஒன்று பார்க்க போறோம். என்னன்னு பார்க்கலாம். ஹலோ சித்ரா, எப்படி இருக்கீங்க? ஹாய் கிருத்திகா, ஹாய் வியூவர்ஸ். ஓகே, நம்ம நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதனால வந்து உங்களுக்கும் நிறைய வியூவர்ஸ் இருப்பாங்க. ஐயோ, ரொம்ப பயங்கரமா சொல்றாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, பொதுவா ஒரு கருத்து வெளியில இருக்குன்னா ரொம்ப ஒரு மாதிரி இன்னோவேட்டிவ் குக்கிங் ஆயிடுச்சு எங்களுக்கு. எப்பவுமே ரெகுலரா சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நல்ல கலரிஃபிக் வேல்யூவோட நல்ல ஹெல்தி ஃபுட்டா ரொம்ப நொடியில செய்யற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க கிருத்திகா அப்படிங்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கிருத்திகா. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு என்ன புதுசா சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்து இந்த காம்பினேஷன்லாம் பார்த்தாக்க இது ரொம்ப வந்து ஒரு நியூட்ரிஷியஸ், ஹெல்த்தி அண்ட் ஆல்சோ வந்து லோ கேலரி டைப் ஆஃப் ஒரு ஃபுட் இது. ஸோ இது வந்து சலாடுன்னு இதுக்கு பேரு. இது வந்து ஆக்சுவலா என்னன்னாக்கா ப்ரௌன் ரைஸ் அண்ட் ரெட் கிட்னி பீன் சலாடு. ஸோ இது வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நேர்களே நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் ரைஸ், ராஜ்மா பயிறு, மாங்காய், மல்லித்தலை, டொமேட்டோ சாஸ், உப்பு, ஆலிவ் ஆயில், வேக வைத்த ப்ரௌன் ரைஸ். ஸோ இப்போ வந்து சித்ரா, இது வந்து இந்த ப்ரௌன் ரைஸ் வந்து என்னன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு தெரியும் அது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல இந்த ஹஸ்க்கு இதெல்லாம் இருக்கும். அது அந்த நார் சத்துன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபைபர் கண்டென்ட் இதில் ரொம்ப அதிகம் இருக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் அதிகம் தான் நம்ம ப்ரெஷர் குக் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ வந்து தண்ணி எவ்வளோ வைக்கிறதுன்னு நம்ம நேர்களுக்குலாம் ஒரு கண்டிப்பா, ஏன்னா யூஸ்வலாக இப்போ நம்ம அரிசினாக்கா 1க்கு 2 இல்லைன்னா 2.5 வைப்போம் நம்ம. ஆமாம். ஸோ அதனால வந்து இதுக்கும் வந்து ஒரு 2 விட அதிகம், இப்போ 2.5 இல்லைன்னா 2.25 அந்த மாதிரி அளவு தண்ணி வச்சுட்டு நம்ம அதை கொஞ்சம் நிறைய நேரம் விசில் கொடுக்கணும் அதுக்கு. ஸோ இப்போ இந்த தடவை நம்ம பண்ணினது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 விசில் கொடுத்துட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தான் எடுத்திருக்கோம். அப்படியே அது குழஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு ஃபியர்லாம் இருக்க வேணாம். பிகாஸ் இது எப்படியுமே வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இது அந்த அளவுக்கு ஒன்றும் கஞ்சி மாதிரி குழையிற டைப்பும் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கவே வந்து நம்மளுக்கு இங்கே இந்த இது இருக்கு இல்லையா, இது அதை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு மாதிரி நொதுக்குன்னு தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பக்குவத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இதை ப்ரெஷர் குக் பண்ணி உங்களுக்கு வாயில மென்று சாப்பிட்டா தான் நல்ல இதுவாகுறாங்களே. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து அகைன் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த ஆலிவ் ஆயில் மாதிரி பொருட்கள் தான் எடுத்திருக்கோம். ஆமா, இப்போ கேள்விப்படுறேன் கிருத்திகா, நிறைய இப்போ மற்ற ஆயில்லாம் விட இது ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜனங்களுக்கு மக்களுக்கு இன்னும் இதை பத்தி நல்லா தெரியல. இது வந்து ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஃபுல் ஆஃப் வைட்டமின் இ, அப்புறம் வந்து நிறைய இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கனால இது உண்மையிலேயே அது ரொம்ப நல்லது. அதாவது இதுல என்ன விசேஷம்னாக்க வந்து இப்போ கோல்டு ப்ரெஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இது வந்து பாக்கி எண்ணெயெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி அதை எடுக்கிற மாதிரி இல்லாமல் இந்த ஆலிவ் ஆயிலுக்கு மட்டும் கோல்டு ப்ரெஸ்ட், அதாவது அந்த அப்படியே அந்த டெம்பரேச்சர் அந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் வந்து இதுக்கு தகுந்த, அதாவது ஒரு நார்மல் ஹாட்டா டெம்பரேச்சரா இல்லாமல் கோல்டாக இருக்கும் அது. ஸோ அதில் தான் இதில் ஃபுல்லாக இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து இதில் அப்படியே மெயின்டைன் ஆகும் இதில். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிட்னி பீன்ஸ், ஆமாம், ராஜ்மாவை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாமே அவைலபிள் இல்லையா? இது எல்லாமே ஈஸிலி அவைலபிள். இது வந்து நம்ம பாயில் பண்ணி அப்படியே நம்ம வடித்து எடுக்க வேண்டியதுதான் அது. இதை ஆட் பண்ணிடலாம். அதுதான் இப்போ வந்து அடுத்தது இந்த ரைஸ் ஆட் பண்ணிடலாம். அப்படியே நம்ம ஒரு கண்ண அளவுக்கு தான். ஆமா ஆமா. சோ இது வந்து நம்ம சலாடுங்கறனால வந்து நமக்கு இது ஜஸ்ட் நமக்கு எப்படி காம்பினேஷன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிடலாம். அது இதுக்கு உப்பு போடணும் அதுக்கு. அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸும் உப்பும் போட்டுடலாம். அப்போ salt to taste. அப்புறம் நம்ம டொமேட்டோ சாஸ்,
ஸோ இதெல்லாம் வந்து தான் நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரியாக கொடுக்கும் அது. இப்போ இதுக்கு வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணுறதை காட்டிலையும் இப்போ நம்ம வந்து இந்த டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பிளெண்டட் இது வரும். அண்ட் ஆல்சோ இதில் இந்த நிறைய பாக்கி எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த வினிகர் இதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் ஃப்ளேவரியாக நல்லா இருக்கும் அது. இந்த தக்காளி தோலி அதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஒரு குக்டு ஃபுட் மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த மாங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு நம்ம டெக்கரேஷனுக்கு போட்டுடலாம். மாங்காய் குக் ஆக வேண்டாம் இல்லையா? மாங்காய் வந்து அப்படியே லைட்டா இது இனிமே நம்ம ஆஃப் தான் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து இந்த ஹீட்லயே வந்து இதை அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பொறுத்து நம்ம மேலாப்புல டெக்கரேஷனுக்கு வேணும்னா நம்ம மாங்காவை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சீசன் தான மாங்காய் இப்போ எல்லா சீசன்லயும் கிடைக்குது சென்னையில உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கு. ஸோ இப்போ இதை எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்த்துடலாம் நம்ம. இப்போ இது வந்து ரெடியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஷ்ல வந்து எடுத்து எனக்கு வாசனையே ரொம்ப நல்லா வந்துருக்கு. உங்களுக்கும் வரும்னு நான் நினைக்கிறேன். உசுரே போகுது உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சுளிக்கையிலன்னு வருது. இப்ப இந்த சலாடை பார்க்கும்போது எனக்கு உசுரே போகுது இந்த சேலடை பார்க்கையில ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது ஆக்சுவலா இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன பண்றதுன்னு இல்ல அதோட வந்து என்னன்னாக்க இப்ப இந்த மாதிரி நம்ம கை குத்தல் அரிசியோட உபயோகம் எல்லாம் இப்ப நம்ம எல்லாமே போயிருச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு வந்துட்டு ஜங்க் ஃபுட்னு ஆயிட்டு ஒண்ணுமே ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமான இதெல்லாம் சாப்பிட்றதுக்கும் இருக்கும். ஸோ அதை ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா நம்ம இப்படி ப்ரெசென்ட் பண்ணா யாருக்குமே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். கண்டிப்பா இல்ல இந்த டொமேட்டோ சாஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுல நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் சீட் பண்ணி இது நல்ல டிஷ்ஷா குழந்தைங்களுக்கு கொடுத்துடுறோம். நமக்குமே ரொம்ப நல்ல ஒரு ஐடியல் பிரேக்ஃபாஸ்ட், குடும்பத்துக்கு ஏத்த ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ வந்து பொங்கல் அப்படிங்கிற மாதிரி பண்ணினாக்கா அதுல எவ்வளவு நெய் போடுறோம், எவ்வளவு முந்திரி அதெல்லாம் வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு சராசரி லைஃப்க்கு வந்து அந்த அளவு கேலரிஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு எவ்வளவு ஆக்சுவலா இப்ப கேலரி படி பார்த்தோம்னாக்க இப்போ ஒரு இட்லியோ இல்ல 2 இட்லியோ போதும் ஒருத்தருக்கு காலையில. அது பிளஸ் இந்த சட்னி சாப்பிடுறோம், சாம்பார் சாப்பிடுறோம். ஸோ அவ்வளவு நம்ம கேலரி எல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு தேவையில்லை. பட் ஆனா நம்ம இமேஜினேஷன் நம்ம ஐயோ ஒண்ணுமே நம்ம சாப்பிடல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். இமேஜினேஷன் வரனால இல்ல இதோட இன்னொன்னு என்ன இதுலனாக்க காலையில எல்லாருக்குமே டென்ஷன் இல்லையா, இவ்வளவு சீக்கிரம் பண்ணிட்டீங்களே மொத்தம் ஐ திங்க் ஒரு 2 மினிட்ஸ்ல பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். ஒன்லி திங் நம்ம இது ரெண்டையும் வந்து ஒரே குக்கர்லயே வச்சு ப்ரெஷர் பண்ணிட்டோம்னாக்க இன்னும் சௌரியம். ஆமா ரொம்ப சௌரியம். டெய்லி வந்து இப்ப எத்தனை ஒர்க்கிங் விமென்லாம் வந்து புளியோதரை தான் எடுத்துட்டு போக முடியுது, லெமன் ரைஸ் தான். அதுக்கு இப்படி பண்ணலாம். நீங்க சாதம் வைக்கிற போது இத ரெண்டையும் வச்சிட்டு போங்க இல்லையா? கண்டிப்பா நைட் just 2 minutes செட் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? டெஃபினட்டா பார்க்கிறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கு, சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்கு. யம்மி. ஓகே சூப்பர். இல்ல இந்த சாதம் பாக்குறதுக்கு கையில நெத்தா இருந்ததுல நல்லா குக் ஆயிருக்கு. ஓகே வாயில சாப்பிட்டவனே இப்ப நல்லா மென்னு சாப்பிட்டா 100 வயசு வாழலாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்லா மென்னு சாப்பிட வேண்டியிருக்கு. நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே என்ன ரீகேப். இப்போ நம்ம பார்த்தது பிரவுன் ரைஸ் ரெட் கிட்னி பீன் சாலட். இதுக்கு தேவையான பொருட்கள் சிகப்பு கார அரிசி இல்லைன்னா கைக்குத்தல் அரிசி, டொமேட்டோ சாஸ், ரெட் கிட்னி பீன் அதாவது ராஜ்மா, கொத்தமல்லி, மாங்காய், தேவையான அளவு ஆலிவ் ஆயில். ராத்திரியே நம்ம இந்த ரெட் கிட்னி பீனையும் கார அரிசியும் ஊற போட்டுடணும். காலையில எழுந்த உடனே ரெண்டுத்தையும் வடிய போட்டுட்டு குக்கர்ல ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய விசில் கொடுத்து இந்த ப்ரௌன் ரைஸை விசில் கொடுத்து அணைச்சிடணும். ராஜ்மாவையும் தனியா வேக வச்சு வடிகட்டி வச்சுக்கணும். ஒரு வாணலியில கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் போட்டு இந்த ராஜ்மாவை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ரைஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ், தேவையான அளவு உப்பு, மாங்காய் எல்லாத்தையும் போட்டு அணைச்சிட வேண்டியதான். மேலே நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா உங்கள் குழந்தைங்க அடடா என்னம்மா இப்படி அசத்திருக்கேன்னு உங்களுக்கு ஒரு சபாஷ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு டிஷ்ஷும் கூட. ஸோ அதனால் வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் ரைஸுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மீண்டும் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டிஷ், அப்புறம் உங்கள் சைட்லேருந்து டிஃப்ரெண்ட்டான பாட்டு ப்ளஸ் டான்ஸோடு சேர்ந்து நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம்.